எங்கள் சேனலில் போகிற வீடியோக்குள்ளே நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பாமலே அவர் மெசேஜ் அனுப்புன மாதிரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் வேணாலும் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புன மாதிரி, ஒரு வாய்ஸ் கட் அனுப்புன மாதிரி அல்லது வீடியோ அனுப்புன மாதிரி, அதை வாட்ஸ்அப்பில் என்னென்ன அனுப்ப முடியுமோ அத்தனை விஷயங்களையும் ஒரு நபர் அனுப்பாமலே நாம் அனுப்புன மாதிரி எப்படி நாம உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான அப்ளிகேஷனுடைய லிங்க் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வீடியோவை ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெளிவாக புரியும். ஆகவே வீடியோ வந்து முழுமையாக பார்க்க தவறாதீங்க. அதே நேரம் எங்களுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அக்ரி கேட்கும், நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது லோடின் ஆகிட்டு ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்தது இந்த ஆப்புடைய நேமை ரீநேம் பண்ண செல்லும். லெஃப்ட் சைட் கோர்னரில் நீங்கள் டச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்டேட் கொடுத்துக்குங்க. அடுத்தது இப்போ யார் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நம்ம பண்ணணுமோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுங்க. அல்லது உங்கள் மொபைலில் உள்ள ஒருவருடைய நம்பரை எடுத்து நம்ம அனுப்பலாம், அல்லது குரூப் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கிற ஒரு கான்டாக்ட்ஸை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். யாராவது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பிரசாந்த் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த என்னுடைய நண்பரை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அவரை இதில் எடுத்துக்கிட்டேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டாலும் நம்மளுடைய டேட்டு வந்து செக் பண்ண செல்லும். அதாவது இன்றைய டேட்டா எப்போ அவர் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நம்ம பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல டச் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். நான் இப்போ இருக்கக்கூடிய டேட்டை இன்றைய டேட்டையும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கை ப்ரெஸ் பண்ணி அவர் வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி பேசி அனுப்பலாம், அல்லது நம்ம அனுப்பின அவருக்கு ரிப்ளை பண்ண மாதிரி பேசி அனுப்பலாம். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த மைக்கை ப்ரெஸ் பண்ணி என்னால் பேச முடியாது. அவர் நமக்கு கோல் எடுக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். வீடியோ காலில் வீடியோ கால், ஆடியோ காலில் ஆடியோ கால். நான் இப்போ ஆடியோ காலில் கொடுத்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரசாந்த் வந்து எனக்கு கோல் எடுக்கிற மாதிரி இதில் காண்பிக்குது. இப்போ பாருங்கள் வந்து டைம் கூட ஓடுது, நான் ஆன்சர் பண்ணி பேசுகிற மாதிரி. வேண்டாம், கட் பண்ணிக்கலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பிக்கலாம், நீங்கள் எனக்கு இந்த டைமுக்கு கோல் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து நம்ம இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இதில் பண்ணிக்கலாம். வீடியோ அனுப்பிக்கலாம், அவர் வீடியோ அனுப்புகிற மாதிரி பண்ணிக்கலாம், வாய்ஸ் கட் அனுப்புகிற மாதிரி பண்ணிக்கலாம், அவர் சட் பண்ண மாதிரி கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இப்போ நான் அனுப்பிட்டு வந்து இந்த சைட்டை டச், இந்த லெஃப்ட் சைட்டை டச் பண்ணிட்டு அவர் அனுப்புன மாதிரி வரும். இப்போ இது அவர் அனுப்புன மாதிரி இருக்குது. இப்போ இதில் நான் ஹாய்ன்னு சொல்லிட்டு இது நான் அனுப்புன மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ அனுப்புகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பாமலே, அவர் கோல் எடுக்காமலே அத்தனை விஷயங்களையும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். வந்து இதில் நிறைய வந்து செட்டப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய பண்ணணும். இது முழுமையாக சொல்கிறேன்னு சொன்னாக்கா வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதிக நேரம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய முடியுமோ, வாய்ஸ் கட் அனுப்பலாம், வீடியோ கால் எடுக்கலாம், ஆடியோ கால் எடுக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு இந்த இதில் செஞ்சுக்கலாம். அவங்க நம்மளுக்கு அனுப்பாமலே அவங்க நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புன மாதிரி நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ அதிகம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதுபோல் மற்றும் ஒரு வீடியோ தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.